ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் யூடியூப் சேனல் என்ன பார்க்க ஒரு சொல்லிட்டு கேட்னா, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஆல்ரெடி நான் ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம அந்த வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் டைமாக கிளிக் பண்ணி கூட இருக்க ஆள் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோஸ் நாங்கள் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். எப்படி ஒரு ஜிமெயிலை க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதாவது க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கூகுளில் ஓப்பன் பண்ணிங்க, ஜஸ்ட் கூகுள்னு இருக்கும். உங்கள் எல்லா மொபைல் தான் கூகுள் இருக்கும். ஜஸ்ட் அந்த கூகுள் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி பார்த்தா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? தான் பார்த்தா 3 ஜிமெயில் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நான் புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படி சொல்லிட்டுனா இங்கே ஆட் அனதர் அக்கௌண்ட் சொல்லியிருக்கும், கீழே மேனேஜ் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? மேனேஜ் அக்கௌண்ட் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இந்த இதில் பார்த்தோன்னா என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆட் அனதர் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு பார்த்தா இன்னொரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்த்துலாம். ஓகேங்களா? நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரியேட் பண்ணால் எப்படி திரும்ப இருக்கும், ஜஸ்ட்டு ஆடு கூகுள் அக்கௌண்ட்டு கேட்கும். ஓகேங்களா? அது சிம்பிள், இதே மெத்தட் தான் வரும். ஓகேங்களா? அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தா க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? பார்த்தா க்ரியேட் அக்கௌண்ட்டு காட்டுது பாருங்கள். இந்த க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. ஃபார் மை ப்ரொஃபஷனல் யூஸ் ஃப்ரம் ஒர்க் ஆர் பிஸ்னஸ் கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் எது ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம் அதை சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? நான் ப்ரொஃபஷனல் யூஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் நேம் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் நேமே சூஸ் பண்ணிங்க. நான் துளசி என்னுடைய நேமே நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் நேம் பார்த்தோன்னா DASS கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? DA இல்லை இன்ஸ்டிலே கொடுத்துருக்கேன். ஓகே, இன்ஸ்டிலே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கிரியேட் கூகுள் அக்கௌண்ட் வரும். ஓகேங்களா? உங்கள் டேட்டா பார்த்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டேட்டா பார்த்து என்டர் பண்ணிங்க. நான் என்னுடைய டேட்டா பார்த்து என்டர் பண்ணிக்கிறேன். என்ன இங்கே பார்த்தா டேட்டு, இங்கே பார்த்தா இயர். ஓகேங்களா? மேலே பாருங்கள், இங்கே ஜென்ரேட்டாக ஃபீமேலாக மெயிலாக. ஓகேங்களா? கேட்டிருக்காங்க கஸ்டமர் சொல்லிட்டு நீங்கள் ஃபீமேல் பார்த்தா மெயில் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தா எந்த அதாவது எடுத்துக்காங்க கொடுக்காங்க சூஸ் யுவர் ஜிமெயில் அட்ரஸ்ன்ட்டு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தோணுதோ அதில் எந்த நம்பர் செலக்ட் பண்ண தோணுதோ அது செலக்ட் பண்ணிங்க. நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா நெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுவோம். கிரியேட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கேட்கும். ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக உங்கள் ஃபோன் நம்பர் அது எதனா போட்டு நம்பர் போட்டுங்க. நம்பர் போட்டு அட்டை போட்டு நம்பர் போட்டுக்குங்க. நம்பர் போட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. கொடுத்தா ஸ்ட்ராங்காக இருக்குது பாஸ்வேர்ட்னு சொல்லி அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. இல்லைங்களா? இங்கே பார்த்தா நிறைய டிஸ்கிரிப்ஷன் ஆட் ஃபோன் நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டீட்டெயில்ஸாக படித்து பார்த்துட்டு எஸ் ஐஎம் இன்னு கொடுத்துக்குங்க. இங்கே பார்த்தா ஜிமெயில் ஓப்பன் ஆகிட்டுருக்கும். ரிசீவ் யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோன் கொடுத்துருக்கோம். ஜிமெயில் அட்ரஸ் இல்லை கொடுக்கும். ஜஸ்ட் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொஞ்சம் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கீழே பார்த்தா நிறைய கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் டீம் கண்டிஷன் ஃபாலோ அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்தா பார்த்தா ஆட்டோமேட்டிக் பார்த்தா அக்கௌண்ட் பார்த்தா ஓப்பன் ஆகிடும். வெயிட் பண்ணலாம். ஓகே, கூகுள் சர்வீஸ்னு வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு மெயின் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பார்த்தா அக்கௌண்ட் பார்த்தா நியூவாக கிடச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்படி தான் பார்த்தோன்னா புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பார்த்தோன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தோன்னா கீழே பாருங்கள் எஸ் துளசி. நான் ப்ளர் பண்ணுறதெல்லாம் என்னுடைய பழைய ஜிமெயில். இப்போ க்ரியேட் பண்ண புது ஜிமெயில் பாருங்கள். ST89747143@gmail.com அப்படி சொல்லிட்டு வந்துருக்கு. இப்போ நான் ஜிமெயில் லாகின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஜிமெயில் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். நான் பார்த்தா என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்துட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா மேலே அதுதான் ஐக்கான் மாறிடும், சேஞ்ச் ஆகும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். ஓகேங்களா? பார்த்தா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அக்கௌண்ட் பார்த்தா சேஞ்ச் ஆகிடுச்சு. எஸ் துளசின்னு சொல்லிட்டு மாறிச்சு. இப்படி தான் பார்த்தா ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இப்படி தான் க்ரியேட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கூட ஒரு ஆள் போட்டுருங்க. இதை நீங்கள் பெஸ்ட்டாக வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.